இன்னைக்கு டே 12 நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். என்னடா இவன் கையில பார்த்தீங்கன்னா குட்டியா ஒரு கவர் வச்சிருக்கான்னு பாக்கீங்களா? போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது என்னதுன்னு. இது பார்த்தீங்கன்னா மொய்னா தான். இந்த மொய்னா தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கல்ச்சர் செட்டப் வந்து பண்ண போறோம். மொய்னா செட்டப் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல போய் இந்த மணிக்கு ஒரு ஈஸ்ட் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஈஸ்ட் ரெடி பண்ணதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு ஒரு சின்ன கெட்டில பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சூடு பண்ண வச்சிருக்கேன். தண்ணி ஹீட் ஆகுறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவரை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க ஈஸ்ட் வந்து வெளில வந்து எடுத்துடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். எதனால பார்த்தீங்கன்னா வந்து கல்ச்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து ரெடி பண்ண போறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்க சின்ன டப்ல பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மியா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கெட்டில ரெடி பண்ணி வச்சிருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட்ல வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக கூடாது, லைட்டா வெதுவெதுப்பா இருந்தாலே போதும். வாட்டர்ல தான் ஈஸ்ட் வந்து கரைக்கணுமான்னு உங்களில் ஒரு சில கேள்வி இருக்கலாம். நம்ம நார்மல் வாட்டர்லயும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். வாட்டர் யூஸ் பண்ணி ஈஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மணிக்கு ஒரு வடிகட்டி எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க எப்பவுமே மொய்னாக்கு வந்து ஈஸ்ட் வந்து ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் ஃபீட் பண்ணணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆடை எதுவும் கட்டாம இருக்கும் உங்களோட செட்டப்ல வந்து. நம்ம இந்த பிரிட்ஜ் பாக்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா மொய்னா வந்து கல்ச்சர் பண்ண போறோம். அதாவது துணி போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் பாக்ஸ் தான். அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த 2 பிரிட்ஜ் பாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொய்னா கல்ச்சர் வந்து பண்ண போறோம். இப்போ 2 பிரிட்ஜ் பாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்க ஷார்ட்டா கல்ச்சர் மொய்னா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டப்பால வந்து ஊற்றிக்கிடுவோம். மொய்னா பார்த்தீங்கன்னா கேமரால வந்து காமிக்க முடியாது, ஏன்னா நம்மகிட்ட வந்து ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில தான் மொய்னா வந்து இருக்கு. அது ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இருக்குது. இப்போ இந்த மொய்னா அப்படியே எட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிரிட்ஜ் பாக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்ன மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம காமெண்ட்ல வந்து கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே 13ல பார்ப்போம். அப்படியே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.